அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 7/5/2023 யூனுஸ் தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 62 முதல் 64. அத்தியாயம் 10 தஃப்சீர். இவ்வசனங்களில் உயர்ந்தோன் அல்லாஹ் தன் நேசர்கள் என்போர் இறை நம்பிக்கை கொண்டு தன்னை அஞ்சி நடப்பவர்களாவர் என்று தெரிவிக்கின்றான். இது இறை நேசர்கள் என்போருக்கு அல்லாஹுவே அளிக்கும் விளக்கமாகும். எனவே அல்லாஹுவை அஞ்சி வாழும் ஒவ்வொருவரும் அல்லாஹுவின் நேசராவர். முதலாவது வசனம் 62 அவர்களுக்கு எந்த அச்சமும், அதாவது அவர்களை எதிர்நோக்கி இருக்கும் மறுமை அமளிகளின் போது எந்த அச்சமும் இராது. அவர்கள் இம்மையில் தமக்கு பின்னால் விட்டு செல்வது குறித்து துயரப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் நேசர்கள் யாரென்றால் அவர்களை கண்டால் அல்லாஹ்வின் நினைவு வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியார்களில் இறை தூதர்களும் தியாகிகளும் பொறாமைப்படும் அடியார்கள் சிலர் இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் யார்? நாங்களும் அவர்களை நேசிப்போமே என்று வினவப்பட்டது. அவர்களுக்கு இடையே உறவு முறைகளோ கொடுக்கல் வாங்கலோ இல்லாதிருந்தும் அல்லாஹுக்காகவே ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள். மறுமையில் பிரகாசமான முகத்துடன் ஒளியிலான மேடைகளில் அவர்கள் இருப்பார்கள். மக்கள் அஞ்சும்போது அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். மக்கள் துயரப்படும் போது அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அறிக, அல்லாஹுவின் நேசர்களுக்கு எந்த அச்சமும் இராது, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் என்ற இந்த வசனத்தை ஓதினார்கள். அடுத்து 3வது வசனம் 64 அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவ்வசனம் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்த போது, அது முஸ்லிம் காணும் அல்லது அவருக்கு காட்டப்படும் நல்ல கனவாகும் என்றார்கள். உபாதா பின் அஸ்-சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நற்செய்தி உண்டு எனும் இந்த வசனத்தை பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு, என் சமுதாயத்தாரில் யாரும் அல்லது உமக்கு முன் ஒருவரும் கேட்டிராத ஒரு விஷயத்தை பற்றி என்னிடம் கேட்டிருக்கிறீர். அதுதான் நல்ல மனிதர் காணும் அல்லது அவருக்கு காட்டப்படும் நல்ல கனவாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் நற்செயல் புரிகிறார். அதற்காக அவரை மக்கள் பாராட்டி பேசுகின்றனர், அவரை புகழ்கின்றனர். அதை பற்றி தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது இறை நம்பிக்கையாளருக்கு முன்கூட்டியே வரும் நற்செய்தியாகும் என்றார்கள். அப்துல்லாஹ் பின் அம்ரு ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நற்செய்தி உண்டு என்ற வசனத்திற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்த போது, இறை நம்பிக்கையாளருக்கு நற்செய்தியாக அமையும் நல்ல கனவு நபித்துவத்தின் 46வது பாகங்களில் ஒன்றாகும் என்று கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அவர்களுக்கு உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நற்செய்தி உண்டு என்ற வசனம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது உலகில் ஓர் அடியார் காண்கின்ற அல்லது அவருக்கு காட்டப்படுகின்ற நல்ல கனவாகும். மறுமையில் அது அவருக்கு சொர்க்கமாகும் என்று விளக்கமளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபித்துவம் முடிந்துவிட்டது, நற்செய்திகள் நல்ல கனவுகள் இன்னும் எஞ்சி உள்ளன என்று கூறினார்கள் என உம்மு குர்ஸ் அல் காஃபியா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த வசனத்தில் கூறப்படும் நற்செய்தி என்பது இறை நம்பிக்கையாளர்கள் இறக்கும் போதும் சொர்க்கமும் பாவ மன்னிப்பும் அவருக்கு உண்டு என வானவர்கள் கூறும் நற்செய்தியை குறிக்கும் என்று சிலர் கூறுகின்றனர். இக்கருத்துக்கு சான்றாக பின்வரும் வசனம் அமைகின்றது.
எங்கள் இறைவன் அல்லாஹுதான் என்று கூறி பின்னர் அதிலேயே நிலைத்திருந்தோரிடம் வானவர்கள் இறங்கி, அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்த சொர்க்கம் உள்ளது என்ற நற்செய்தி பெறுங்கள் என்று கூறுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.